தேடிக்கொண்டே இருங்கள். கிடைக்காவிட்டால் கூட தேடிய திருப்தி கிடைக்கும். இறுதி வரை முயற்சிப்பதே ஆகச் சிறந்த தேடல். சொன்னவர் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட சேர்பர்சனாக இருந்தவங்க, தமிழ்நாட்டோட முதல் ஆன்காலஜிஸ்ட், கேன்சர் டாக்டர்னே சொல்லலாம். கேன்சருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இந்தியாவின் 2வது சிவிலியன் அவார்டான பத்ம விபூஷன் வரைக்கும் வாங்கினவங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் வி சாந்தா மேடம். மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் சொன்ன விஷயம், என்னோட கல்லறையில் இப்படி எழுதுங்க, என்னன்னா 1930 பிறந்தேன், 1960 இறந்தேன், 2000 புதைக்கப்பட்டேன் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏன்னு கேட்டாங்களா அவன்கிட்ட. 1930 பிறந்ததுக்கு அப்புறம் 60 வரைக்கும் குழந்தை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம், ஏதோ ஒரு கற்றல் இருந்தது, வாழ்க்கையில் ஒரு உபயோகம் இருந்தது. 1960 பொருளாதார தேவைக்காக ஓட ஆரம்பித்தேன், எல்லோரையும் ஓட ஆரம்பித்தேன். நான் வாழ்க்கையின் தேடலை விட்டுவிட்டேன். என்று என் வாழ்க்கையில் தேடலை விட்டுவிட்டேன், அன்றே மனதில் இறந்து விட்டேன். இன்று நீங்கள் புதைக்க போது என் உடலை மட்டும்தான். அதனால அப்படி சொன்னீங்கன்னா, தேடல் என்று ஆரம்பிக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில், அன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம், உண்மையான வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்கின்றது. தேடுவது என்ன என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அது உங்களுக்கு மன திருப்தியையும் மன அமைதியையும் தர வேண்டும். தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். தேடுதலில் உள்ள மகிழ்ச்சி, மன நிம்மதி, மன அமைதி வேறு எதிலும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்றால் என்னுடைய பதில். உங்கள் பதில் என்னவா இருக்கும்? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினார்.